நிகழ்ச்சியினுடைய நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரவேற்று மகிழ உள்ளார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய சிலை திறக்கப்பட உள்ள நிலையில் அந்த இடத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். பாண்டியராஜ், இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் எந்த வகையில் செய்யப்பட்டிருக்கின்றன? துணை குடியரசுத் தலைவர் அந்த பகுதிக்கு வந்துவிட்டார். வினயா, துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் புறப்பட்டு விட்டார். இன்னும் சில மணித்துளிகளில் சென்னை ஓமந்துரார் அரசினர் தோட்டத்திற்கு அவர் வர இருக்கிறார். இங்கு ஏற்கனவே நிகழ்வு திட்டமிடப்பட்டபடி 5:30 மணிக்கு நிகழ்வானது துவங்க இருக்கிறது. இந்த நிலையில் வெங்கையா நாயுடு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தற்பொழுது விழா நடைபெறக்கூடிய ஓமந்துரார் அரசினர் தோட்ட வளாகத்திற்கு தற்பொழுது அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளின் பாதுகாப்புடன் வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களுக்கு தலைமை செயலாளர் குறிப்பாக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் ஆகியோர் தற்போது வரவேற்கக்கூடிய அந்த காட்சி நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நிகழ்வானது 5:30 மணி அளவில் திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சரியாக 5:30 மணி அளவில் தற்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளே வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். வந்திருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள், தலைமை செயலாளர்கள் உள்ளிட்ட வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய தற்பொழுது குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களை தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பை உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என வர்ணிக்கப்படும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் என சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். We warmly welcome our Honorable Vice President of India, Honorable Chief Minister of Tamil Nadu, Honorable Minister for Water Resources, Honorable Minister for Public Works, Tamil Nadu Chief Secretary and all special guests to this historical event of unveiling the statue of Architect of Modern Tamil Nadu,
டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஓமந்தூரார் வளாகத்தில் 5400 சதுர அடி பரப்பளவில் 12 அடி உயர பீடத்தில் 16 அடி உயரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வெண்கல திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட உள்ளது. Now our Honorable Chief Minister will felicitate our Honorable Vice President of India. மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்வார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பு செய்வார்கள். Our Honorable Chief Minister wished to unveil the statue of great visionary leader Dr. Muthamizharinyar Kalaignar by inviting yet another visionary leader, the Honorable Vice President of India, to pay the biggest tribute to the friendship immorted between the two legendary leaders. This is one more memorable addition to this historical event happening today. We warmly welcome our Honorable Vice President of India to unveil the 16-feet statue of our great leader Dr. Muthamizharinyar Kalaignar. சொந்தமான ஒரு இடம் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் வந்து தான் தொட்டு தொட்டு பார்த்து கட்டிய கட்டடம் என முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெருமிதத்துடன் கூறிய ஓமந்தூரார் வளாகத்தில் இதோ அவரது வானுயர்ந்த திருவுருவச் சிலை மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. Now we request the dignitaries to pay floral tribute to the portrait of Dr. முத்தமிழறிஞர் கலைஞர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திரு உருவப்படத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள். ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய 16 அடி உயர சிலை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சரியாக 5:30 மணிக்கு வெங்கையா நாயுடு அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்தவுடனேயே சிலை திறப்பு நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கிட்டத்தட்ட 5400 சதுர அடி பரப்பளவில் இந்த சிலைக்கான இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 12 அடி பீடத்தில் 16 அடி உயரத்தில் இந்த சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 டன் வெண்கலத்தை கொண்டு இந்த சிலை அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சிலை அமைக்கப்படும் என்று தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. 1987ஆம் ஆண்டில் அண்ணா சாலையில் கருணாநிதியுடைய சிலை அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் அவர்களால் 2010ஆம் ஆண்டு மார்ச் 13 அன்று ஓமந்தூரார் வளாகம் எனும் மாபெரும் கனவு நிறைவேறியது. இதோ இப்போது கலைஞர் அவர்களின் மனதிற்கு நெருக்கமான இடத்தில் அவரின் வானுயர்ந்த சிலை. முத்தமிழறிஞர் கலைஞர் அடைந்த உயரங்களும் தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை, தமிழர் பண்பாட்டினை அவர் உயர்த்திய உயரங்களும் அளவில் அடக்க முடியாதவை. அத்தகைய தலைவருக்கு வானுயர சிலை எழுப்பிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இந்த கருணாநிதியினுடைய சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு சிறப்புகள் இதன் பின்னால் இருக்கின்றன. ஒன்று, ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய சிலை அண்ணா சாலையில் இருந்தபோது அந்த சிலை என்பது அகற்றப்பட்டது. ஒரு கலவரத்தில் அந்த சிலை என்பது அகற்றப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் உயிரிழந்த போது அந்த இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் இந்த சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய அந்த பன்னோக்கு மருத்துவமனை என்பது தலைமைச் செயலமாக செயல்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் கட்டப்பட்டது. அதுதான் இறுதியாக அவர் கொண்டு வந்த ஒரு திட்டமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வழக்கம் போல ஜார்ஜ் கோட்டையிலேயே தலைமைச் செயலகம் செயல்படும் என்று அறிவித்திருந்தார். எனவே இந்த இடம் என்பது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடமாக பார்க்கப்பட்டது. எனவே அந்த இடத்தில் அவருக்கு தற்போது சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடம் அந்த சிறப்புகளின் அடிப்படையில் தான் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய சிறப்பு என்று சொல்ல வேண்டுமென்றால், தமிழகத்தின் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். அரசியல் வாழ்க்கையில் அவர் நுழைந்த பிறகு ஒரு முறை கூட அவர் போட்டியிட்ட அந்த தேர்தல்களில் தோல்வியை சந்தித்ததே கிடையாது. 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததற்கான அந்த சிறப்பு அவருக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியலின் மையமாக திகழ்ந்த ஒரு அரசியல் தலைவர் என்றும் சொல்லலாம். அவருக்கான சிலை இன்று அமைக்கப்படும் என்று ஓராண்டிற்கு முன்னதாக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருக்கான சிலை என்பது தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிலை திறப்பு நிகழ்ச்சி குறித்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. Statue of our great leader Dr. Muthamazharijar Kalaiñar. மணப்பாறை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது மொறுமொறுப்பான முறுக்கு. திருச்சி மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியாகும் வானம் பார்த்த பூமியாகவும் உள்ள மணப்பாறை மக்களின் முக்கிய வாழ்வாதாரமே முறுக்கு தொழில்தான். இங்கு 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோர் முறுக்கு தொழிலில் உள்ளனர். மணப்பாறையில் விறுவிறுவென இருந்த முறுக்கு தொழில் தற்போது நரநரவென பல்கடிக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் காரணமாக இந்தோனேஷியாவிலிருந்து பாமாயில் வருவதில் சிக்கல் ஏற்பட கடந்த சில மாதங்களுக்கு முன் 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு டின் பாமாயில் தற்போது 2,500 ரூபாயை எட்டியிருக்கிறது. இந்த பாமாயில் இன்னும் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அது சுத்தமா முறுக்கு தொழில முடங்கிருங்கிற அபாயத்தில் நாங்கள் பூராலாம் தொழிலாளர் பூராலாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். டின்னு வந்து 15 கிலோ 2,500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 1,400 1,500 வித்துக்கிட்டு இருந்தது. இப்போ அப்படியே டபுளா ஏறிடுச்சு. இதே நிலைமை நீடிச்சுன்னா முறுக்கு தொழில் சுத்தமா இந்த எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்க பூராமே நின்றான். சம்பளம், விறகு செலவு, கடை வாடகை, மின்கட்டணம், வாகன வாடகை என அதிகரித்துக் கொண்டே செல்லும் செலவுகள் கட்டுப்படியாகாமல் ஏற்கனவே பாதிக்கும் மேற்பட்டோர் இத்தொழிலை கைவிட்டுள்ளனர். முறுக்கு பிழிவது, பொரிப்பது, பாக்கெட் போடுவது என ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை தந்த முறுக்கு தொழில் தற்போது அவர்களை நம்பிக்கை இழக்க வைக்கிறது. எங்களுக்கு வேலை அதிகம் இல்லை. ஏன்னா 10 பாக்கெட் வாங்குற இடத்துல 5 பாக்கெட் வாங்குறாங்க. 20 பாக்கெட் வாங்குற இடத்துல இது பண்ண விலைவாசி உயர்வுனால எங்களுக்கு வேலை அதிகம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அரசு இதுக்கு கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து எங்க முறுக்கு தொழிலாளர்களுக்கு என்ன விலையை குறைச்சு தந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். பேருந்து மற்றும் ரயில்களில் பயணிப்பவர்கள் மணப்பாறை வந்தாலே பாக்கெட்டாக முறுக்கு வாங்க ஆர்வம் காட்டுவர். தற்போது விலையை கேட்டுவிட்டு வழக்கத்தை விட குறைவாகவே வாங்கிச் செல்கின்றனர். மணப்பாறை பார்த்த உடனே முறுக்கியா வந்துருச்சு. டெஃபினட்டா நல்லா இருக்குமென்னு சொல்லி பார்க்கும்போது அப்புறம் சரி இந்த இவங்க இடம் தெரியாது, அப்படியே வந்து பார்த்தோம், ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். உடனே காலையில் சாப்பிட்டு போகலான்னு நினச்சி வந்தது தான்.
ஆனால் சாப்பிட்டு பார்த்தோடனே இறங்கி வந்து ஃபுல்லாக ஷாப்பிங். இந்த மாதிரி நம்மளுடைய ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் தேவையில்லை, எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டு இவங்களுடைய இது பண்ணி விவசாயங்களை நம்ம வளர்த்து வைங்களேன், வேற எங்கேயும் போனது இல்லை. தமிழகத்தின் 24 தனித்துவமான தயாரிப்புகள் பட்டியலில் புவிசார் குறியீடுக்காக காத்திருக்கிறது மணப்பாறை முறுக்கு. ஆனால் அது கிடைப்பதற்குள் அரிய வகை பொருட்கள் பட்டியலுக்கு மணப்பாறை முறுக்கு சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அந்த பகுதிக்கு வந்து சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு கலைவாணர் அரங்கில் இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் முதலமைச்சர் M.K. ஸ்டாலினும் உரையாற்ற இருக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பார்க்கப்படும் இந்த நிகழ்ச்சி என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சிலை திறப்பு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. 12 அடி உயர பீடத்தில் 16 அடி உயர சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்காக அந்த சிலை அமைப்பதற்கான இடம் என்பது 5400 சதுர அடி அளவில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. 2 டன் வெண்கலத்தை கொண்டு இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சிலை திறப்பு நிகழ்ந்த இடத்திற்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கில் சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கான அந்த உரையாற்றுதல் நிகழ்வு என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த கலைவாணர் அரங்கில் இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இதில் தலைவர்கள் என்ன பேசுவார்கள், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து என்னென்ன கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள் என்பது குறித்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பல்வேறு முக்கியஸ்தர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள், மூத்த திமுக தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய சிலை திறப்புக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. முக்கியமானவர்கள் பலர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் முக்கியமானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கான அழைப்பை ஏற்று அவர் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய கலைவாணர் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் கவிஞர் வைரமுத்து அவர்களும் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல தரப்பட்டவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மேடையில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் 5400 சதுர அடி பரப்பளவில் 16 அடி உயர வெண்கல சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை அண்ணா சாலையில் அமைக்கப்பட்டிருந்தது. எம்ஜிஆர் உயிரிழந்த போது அந்த சிலை இடிக்கப்பட்டது. அப்போது அதற்காக அவர் பதில் அளித்திருந்தார். முரசொலியில் அவர் இது சார்ந்த தன்னுடைய கருத்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முரசொலியில் எழுதியிருந்தார். அதில் அந்த சின்ன தம்பி என் முதுகில் குத்தவில்லை, நெஞ்சிலேதான் குத்துகிறான், அதனால் நிம்மதி எனக்கு, வாழ்க வாழ்க என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அந்த இடத்தில் அவருடைய சிலை அமைக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றம் சாலையின் நடுவில் சிலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக எந்த இடத்தை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து தற்போது ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அவருக்கான சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதியினுடைய சிலை திறப்பு நிகழ்ச்சி சார்ந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. அதனை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.
மணப்பாறை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது மொறுமொறுப்பான முறுக்கு. திருச்சி மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியாகும் வானம் பார்த்த பூமியாகவும் உள்ள மணப்பாறை மக்களின் முக்கிய வாழ்வாதாரமே முறுக்கு தொழில்தான். இங்கு 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்டோர் முறுக்கு தொழிலில் உள்ளனர். மணப்பாறையில் விறுவிறுவென இருந்த முறுக்கு தொழில் தற்போது நரநரவென பல்கடிக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் காரணமாக இந்தோனேஷியாவிலிருந்து பாமாயில் வருவதில் சிக்கல் ஏற்பட கடந்த சில மாதங்களுக்கு முன் 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு டின் பாமாயில் தற்போது 2,500 ரூபாயை எட்டியிருக்கிறது. இந்த பாமாயில் இன்னும் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அது சுத்தமாக முறுக்கு தொழில முடங்கிருங்கிற அபாயத்தில் நாங்கள் பூராலாம் தொழிலாளர் பூராலாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். டின்னு வந்து 15 கிலோ 2,500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 1,400 1,500 வித்துக்கிட்டு இருந்தது. இப்போ அப்படியே டபுளாக ஏறிடுச்சு. இதே நிலைமை நீடிச்சுன்னா முறுக்கு தொழில் சுத்தமாக அந்த எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்க பூராமே நின்றான். சம்பளம், விறகு செலவு, கடை வாடகை, மின்கட்டணம், வாகன வாடகை என அதிகரித்துக் கொண்டே செல்லும் செலவுகள் கட்டுப்படியாகாமல் ஏற்கனவே பாதிக்கும் மேற்பட்டோர் இத்தொழிலை கைவிட்டுள்ளனர். முறுக்கு பிழிவது, பொரிப்பது, பாக்கெட் போடுவது என ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை தந்த முறுக்கு தொழில் தற்போது அவர்களை நம்பிக்கை இழக்க வைக்கிறது. என்னன்னா எங்களுக்கு வேலை அதிகம் இல்லை. ஏன்னா 10 பாக்கெட் வாங்குற இடத்துல 5 பாக்கெட் வாங்குறாங்க. 20 பாக்கெட் வாங்குற இடத்துல இது பண்ண விலைவாசி உயர்வுனால எங்களுக்கு வேலை அதிகம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அரசு இதுக்கு கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து எங்க முறுக்கு தொழிலாளர்களுக்கு எண்ணெய் விலையை குறைச்சு தந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். பேருந்து மற்றும் ரயில்களில் பயணிப்பவர்கள் மணப்பாறை வந்தாலே பாக்கெட்டாக முறுக்கு வாங்க ஆர்வம் காட்டுவர். தற்போது விலையை கேட்டுவிட்டு வழக்கத்தை விட குறைவாகவே வாங்கிச் செல்கின்றனர். மணப்பாறையை பார்த்த உடனே முறுக்கியா வந்துருச்சு. டெஃபினட்டா நல்லா இருக்குமென்னு சொல்லி பார்க்கும்போது அப்புறம் சரி இந்த இவங்க இடம் தெரியாது, அப்படியே வந்து பார்த்தோம், ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம், உடனே காலையிலும் சாப்பிட்டு போகலான்னு நினச்சி வந்தது தான். ஆனால் சாப்பிட்டு பார்த்த உடனே இறங்கி ஃபுல்லாக ஷாப்பிங். இந்த மாதிரி நம்மளுடைய ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் தேவையில்லை, எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டு இவங்களுடைய இது பண்ணி விவசாயங்களையும் நம்ம வளர்த்து வைங்களேன், வேற எங்கேயும் போனது இல்லை. தமிழகத்தின் 24 தனித்துவமான தயாரிப்புகள் பட்டியலில் புவிசார் குறியீடுக்காக காத்திருக்கிறது மணப்பாறை முறுக்கு. ஆனால் அது கிடைப்பதற்குள் அரிய வகை பொருட்கள் பட்டியலுக்கு மணப்பாறை முறுக்கு சென்றுவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர் இத்தொழிலில் ஈடுபட்டிருப்போர். ஆபத்தான கட்டத்தில் இருக்கும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருந்த கருணாநிதி அவர்களுடைய முழு உருவச்சிலை திறப்பு விழா தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய அரசு அதிகாரிகள், பிரபலங்கள், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு போன்ற இந்தியாவின் தலைச்சிறந்த முக்கிய பிரமுகர்கள் தற்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று நடிகர் ரஜினிகாந்த் தற்போது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நாம் இப்போது இங்கே திரையில் கண்டு களித்தோம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனிப்பெரும் தலைவரான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையை இந்திய திருநாட்டின் மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இன்று சென்னையில் திறந்து வைத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விழா நடைபெறும் இந்த அரங்கத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவரும் திமுகவுடைய தலைவராக இருந்தவருமான மு. கருணாநிதி அவர்களுடைய முழு உருவச்சிலை தற்போது ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் திறக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய நபர்கள், நிர்வாகிகள், அமைச்சர்கள், அரசு துறை அதிகாரிகள், திரைத்துறை பிரபலங்கள் என்று அனைத்து தரப்பிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு
அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவருடைய உருவச்சிலை சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அமைக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த உருவச்சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய முதல் முக்கிய கொள்கைகளை இந்தி திணிப்புக்கு எதிராக தன்னுடைய கொள்கையை பறைசாற்றும் விதமாகவும் மாநில உரிமையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பல்வேறு கொள்கை ரீதியான அம்சங்கள் அந்த சிலையின் கீழ் இருக்கக்கூடிய பீடத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ் விவரம் என்ன? தேவப்பிரியன் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான தமிழகத்தினுடைய முதுபெரும் அரசியல்வாதியுமான கருணாநிதி அவர்களுடைய திரு உருவச்சிலையை இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு சற்று முன்பாக சென்னை ஓமந்துரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் மூத்த அமைச்சர்கள், அதற்கு அடுத்தபடியாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய துணைவியார் ராசாத்தி அம்மாள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர் மற்றும் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து நிகழ்வானது தற்பொழுது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் துவங்கி இருக்கிறது. சிலை திறப்பு விழா மட்டும் இங்கு நடைபெற்ற நிலையில் சிலை திறப்பு விழாவுக்கான மிக முக்கியமான நிகழ்ச்சியானது அதற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சென்னை கலைவாணர் அரங்கில் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மதிமுக, கம்யூனிஸ்ட்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்களும், அதே போல திமுகவினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், அதே போல திரைத்துறை பிரபலங்களான ரஜினி உள்ளிட்ட முக்கியமான பிரபலங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் 12 அடி பீடத்தில் 16 அடி உயர சிலையானது நிறுவப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் டன் வெண்கலத்தால் உருவாக்கப்பட்ட இந்த மிக பிரம்மாண்டமான சிலையானது தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டு மிக முக்கியமான நிகழ்வானது கலைவாணர் அரங்கத்தில் தற்போது நடைபெறக்கூடிய நிகழ்வை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டிராஜ். தமிழக வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருப்பவர் மறைந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களுடைய சாதனை அரசியல் வாழ்வு என்பது தமிழக அரசியலோடு எங்கும் நிறைந்திருக்கும். குறிப்பாக தமிழகத்தின் வளர்ச்சி, தமிழ் மொழியின் வளர்ச்சி என்று எல்லா தளங்களிலும் அவர் பணியாற்றியவர். திரைத்துறையில் அவருக்கென்று தனி முத்திரை பதித்தவர். அரசியல் வாழ்விலும் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழர்கள் சார்ந்த பல்வேறு வளர்ச்சிக்காகவும் அவர் மேற்கொண்டார். குறிப்பாக தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து,
போன்ற மிக முக்கிய அந்தஸ்தை பெறுவதற்கு அவர் மிக முக்கிய காரணமாக இருந்தவர். அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டன. குறிப்பாக 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் போட்டியிட்டு இதுவரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் தோல்வியே சந்திக்காத ஒரு நபர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரர். 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தற்போது 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய சாதனையை போற்றும் விதமாகவும் அவரை நினைவு கூறும் விதமாகவும் பல்வேறு முக்கிய தலங்களுக்கு அவருடைய பெயரை சூட்டியிருக்கிறது. குறிப்பாக சென்னை ECR சாலைக்கு முத்தமிழறிஞர் கருணாநிதி அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்போது ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்திலும் அவருக்கு முழு உருவச்சிலை என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. சமூக நீதி, பொருளாதார ரீதியாக மேம்பாடு, பெண்களுக்கான சம உரிமை என்பது போன்ற பல்வேறு முக்கிய காரணங்களுக்கு குறிப்பாக தமிழர்கள் தமிழ்நாடு அதிக அளவிற்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் கூடுதல் வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு கொள்கை ரீதியான முடிவுகளை எடுத்தவர்களில் இவரும் மிக முக்கியமானவர். திமுக அதிமுக என்ற இரு பெரும் கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு வந்தாலும் கூட இவர்கள் அனைவரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் பாடம் பயின்றவர்கள். அண்ணா என்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இவர்கள் பாடம் பயின்றவர்கள். எனவே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் இவர்களே முழு பங்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் முழு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் 50 ஆண்டுகால வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது. எனவே தற்போது அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல்வேறு அந்தந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் தங்களுடைய தலைவர்களுக்காக மரியாதை செலுத்துவதற்காகவும் அவர்கள் நினைவு கூறுவதற்காகவும் பல்வேறு இடங்களில் சிலை நிறுவது, சாலைக்கு பெயர் வைப்பது என்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். அதன் ஒரு அங்கமாக தற்போது திமுகவும் அவருக்கு கருணாநிதி அவர்களுக்கு முழு உருவச்சிலையை திறந்திருக்கிறது. மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ், நீங்க தொடரலாம். தேவா, திமுக அரசு அமைந்த பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றிருந்த சட்டமன்ற கூட்டத்தில் கடந்த 26ஆம் தேதி முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் 110 விதியின் கீழ் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று அறிவித்திருந்தார். அதில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும், அதே போல சென்னை ஓமந்துரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அவர் சிலை ஒன்று அமைக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த பிரம்மாண்ட சிலையானது இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல 12 அடி பீடத்தில் 16 அடி உயர சிலையானது நிறுவப்பட்டிருக்கிறது. சுமார் 5400 சதுரடி பரப்பளவில் இந்த சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 3 டன் களிமண் மற்றும் 2 டன் வெண்கலத்தால் இந்த சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி சென்னை காவேரி மருத்துவமனையில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய சிலையானது தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் திறக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய முதல் திருவுருவ சிலையானது அறிவாலயத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி திறக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு அடுத்த Tamil Nadu and all other dignitaries to the dais. விழாவின் தொடக்கமாக தேசிய கீதம் இசைக்கப்படும். தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we all rise for the national anthem to be followed by தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த நிலமடந்த கிழிலொழுகும் சீர
வாழாரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீதிலமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை வழங்க வருமாறு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் தமிழகத்தை தலை நிமிர்த்தியவர், திராவிட இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தன் தோளிலே சுமந்தவர், அந்த மாபெரும் தலைவருடைய திருவுருவ சிலையை திறக்கின்ற இந்த விழாவின் தலைவர் போற்றுதலுக்கும் நம்முடைய பாராட்டுதலுக்கும் உரிய தமிழகத்து முதல்வர், கலைஞரை ஒத்த செயல் வீரர் நம்முடைய தளபதியார் அவர்களே, இந்த சிலையினை திறந்து வைத்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலை ஆழ்த்தியிருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு மேதகு வெங்கையா நாயுடு அவர்களே, தமிழக அரசினுடைய தலைமைச் செயலர் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, இந்த விழாவில வந்து கலந்து கொண்டு கௌரவித்திருக்கின்ற பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர் பெருமக்களே, மத்திய மாநிலத்திலும் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்றத்தில் முன்னாள் இந்நாள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களே, திரைப்படத்தினுடைய துறையை சார்ந்த அன்பு ஆர்வலர்களே, பல்வேறு தமிழ் சங்கங்களுடைய சார்பிலே குழுமியிருக்கின்ற பெரியவர்களே மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் முதற்க என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்மை பொறுத்தவரையில் ஒரு பெருநாள், சிறந்த நாள், ஒரு பக்கத்திலே மகிழ்ச்சி நாள், ஒரு பக்கத்திலே தலைவருடைய சிலையை பார்த்த பொழுது நெஞ்சம் உருகிவிட்டது. காரணம், நம்முடைய நேரிலே பேசுவதை போலவே அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து கண்ணீர் விடாமல் வெளியே வர முடியவில்லை. இத்தகைய நிலையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள்தான். அவர்தான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த இடம் ஒரு காலத்திலே சாதாரணமான இடமாக காட்சி அளித்தது. அதை எடுத்து தமிழக தலைமைச் செயலகமாக சட்டப்பேரவை நடக்கின்ற இடமாக மாற்றி
ஒரு மகத்தான கட்டிடத்தை எழுப்பியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எழுப்பியவர் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து அடுக்கிவிட்டு எழுப்பியவர். அந்த நிலையிலே நான் அப்பொழுது இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவன். கட்டுகிற வேலை எனக்கு. ஆனால் யோசனை சொல்லி அதை அழகுபடுத்தியவர் தலைவர் அவர்கள்தான். ஆனால் அவர் கனவு நனவாகி வந்த நேரத்தில் அதை மீண்டும் ஒரு மாயைக்கு கொண்டு போய் விட்டார்கள். ஆனாலும் முடியாததை முறித்து காட்டுவதில் தலைவருக்கு நிகர் தலைவர் தான். நம்முடைய தலைவர் தளபதிக்கு நிகர் தளபதி தான். அந்த இடத்தை அவர் சொன்னார் என்னிடத்தில், இந்த இடத்திலே தான் என்று. அசந்து போய்விட்டேன். அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிறாயே, எங்கே வைக்க வேண்டும், ஏன் வைக்க வேண்டும், எதற்கு வைக்க வேண்டும், இந்த சிலை அங்கே இருந்தால் எப்படிப்பட்ட பேச்சு வரும் என்பதையெல்லாம் நினைத்து அதை அந்த இடத்தை செலக்ட் பண்ணார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். தளபதி அவர்களே, உங்களோட நாங்கள் மூசவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அறிவு திறமையின் முன்னால் நாங்கள் இளையவர்கள், நீர் பெரியவர். நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அந்த சிலையை அந்த இடத்துல நிறுவி காட்டியிருக்கிறார். அதுவும் எப்படி, மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களே, எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? நேரு சிலை, அது அடுத்து பெரியார் சிலை, அது அடுத்து கலைஞர் சிலை, நேரு சிலை திறந்தது காமராஜர், பெருந்தலைவர் காமராஜருடைய சிலை, அதை திறந்தது பண்டித ஜவஹர்லால் நேரு. அடுத்து பெரியார் சிலை, அதை திறந்தது எங்கள் தலைவர் கலைஞர். அடுத்து அண்ணா சிலை ஒரே வரிசையில், அதை திறந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய தலைவர்களில் ஒருவர் சரட்டி ராமசாமி ஒரையார் அவர்கள். இன்றைக்கு எங்கள் தலைவர் சிலையை நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த வரலாற்று ஏடு, இந்த வரலாற்று ஏழில் நீங்கள் துணைத் தலைவராக இந்திய திருநாட்டில் இருப்பதை போல் இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு சென்னையிலே சிலை திறந்திருக்கிறீர்கள். இந்த சிலை இருக்கிற வரையில் நீங்களுடைய பெயர் இந்த சாலையிலே, அண்ணா சாலையிலே இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் நம்ம சென்னைக்கு வேண்டியவர். அவரை போன முறை இன்விடேஷன் கொடுக்கும்போது போய் கேட்டேன், நானும் வாழும், என்னங்க ரொம்ப நாளா நீங்க டெல்லியில் இருக்கீங்க, மந்திரியா இருக்கீங்க, யாரை பார்த்தாலும் இங்கோட்டு ஓட்டு இப்படி ஒன்று கோட்டு மாட்டிக்கிறான், ஆனா நீங்க எங்களை போலவே வேட்டி சட்டையில் இருக்கீங்க. ரெண்டு பேர் தான் வேட்டி சட்டை கட்டுறீங்க. ஒன்னு அவர், இன்னொன்னு நண்பர் சிதம்பரம் அவர்கள். எந்த நிலையிலும் போட்டார். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு இதுதான் பிடிக்குது. அதுலயும் வேட்டி கட்டுறது நம் நாட்டும் கட்டுறாரு. ஆந்திராவுக்கு கீப்பாசியா கட்டிக்குவான் எந்த ஊர்ல போனாலும். ஆனா நாம எப்படி கட்டுவோமோ அப்படியே கட்டுறாரு. ஆக நீங்க எங்க ஊர்ல, இன்னும் சொல்ல போனால் சென்னையில எதிர் வீட்டுக்காரர், கோட்டூர் பொறுத்த எதிர் வீட்டுக்காரர். ஆகையினால இந்த மண்ணோடு வாசனையோடு கலந்து வருவீங்க. இன்னும் நான் ஒன்றை சொல்லுகிறேன், என் நினைவில் இருக்கிறது. எங்கள் தலைவரை கைது செய்த அன்றைக்கு நீங்கள் எங்கள் அறிவகத்துக்கு வந்தீர்கள். பேராசிரியர் உட்கார்ந்து இருந்தார். நீங்கள் பட்ட பாட்டை நான் பக்கத்தில் நேரிலே பார்த்தவர். தலைவரை கைது செய்து விட்டார்கள் என்பதில் அப்பொழுது அமைச்சர் வாஜ்பாய் போன் போட்டு துடிக்கிறார். அந்த துடிப்பு தான் இன்றைக்கு அவர் சிலையை திறப்பதற்கு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகையினால் நீங்கள் வந்து திறந்ததிலே எங்களுக்கு மகிழ்ச்சி, பெருமை. அதே போன்று நான் ஒன்றை இந்த நேரத்தை சொல்லியாக வேண்டும். இந்த சிலையை பார்த்த பிறகும், இதனுடைய அமைப்புகளை வேலைகளை பார்த்த பிறகும், இதனுடைய வெற்றிக்கு ஒரே ஒரு ஆள் தலைவர் யோசனை சொன்னார். ஆனால் அதை அற்புதமாக செய்தவர் என் நண்பர் ஏவா வேலுவர்கள். நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுவதுதான் பண்பு. அசந்து போய்விட்டேன். அதையே தனியாக யாரும் இல்லாமல் செய்தார் வேலைகளை, இரவு பகல் என்று. அங்கேயே படுத்து கிடந்தார் ரோட்டில்.
அந்த அளவுக்கு செய்த அவருக்கு என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த நிலையில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று, எங்கள் தலைவருடைய அழைப்பினை ஏற்று இங்கே வந்து இந்த சிலையை திறந்து வைத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலும், எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும், தமிழக அரசின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தின் தெரிவித்து உங்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பணிவான நன்றிகள். தற்போது மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். We now request the Honorable Chief Minister of Tamil Nadu to felicitate our chief guest, the Honorable Vice President of India. Thank you very much, sir. 80 ஆண்டு கால பொது வாழ்வில் 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக பதவியை வகித்தவர், 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சீரிய முறையில் பணியாற்றி தமிழக மக்களுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து அரும்பணி ஆற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நல்ல பல திட்டங்களையும் சட்டங்களையும் வகுத்து நிறைவேற்றியவர். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனிப்பெரும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றிய ஒரு காணொளி தொகுப்பை இப்போது காண்போம். உள்ளத்தில் அழியாத ஓவியமாக நிலைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். சங்கந்தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். தாயாக தமிழருக்கு அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் வைத்ததாலே அவருக்கு சேயாக விளங்குகின்ற திமுக கழகம் வருங்கால வெற்றிக்கு வழிவகுக்க காண்பீர்கள். இந்த மாநிலமே சமத்துவமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனியான ஆசையாகும். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர். கலைஞர் என்பது வெறும் பெயர் அல்ல, தமிழ்நாட்டின் அடையாளம். தமிழர்களின் உணர்வுகளில், உள்ளங்களில், அவர்தம் இல்லங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிறது அவர் பெயர். இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் கலைஞர். சமத்துவமான கண்ணியமான வாழ்க்கை குறித்த தொலைநோக்கு பார்வையும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்த ஒரு மாபெரும் கனவும் அவருக்கு இருந்தது. தன் சிந்தனையால், நிர்வாக திறனால், எளிய மனிதர்களின் மீதான அக்கறையால், மானுட பற்று நிறைந்த கொள்கை உறுதியால், தீட்டிய திட்டங்களால் தமிழ்நாட்டின் முகத்தையே மாற்றி அமைத்த தலைவர் கலைஞர். அந்நாள் தொட்டு இந்நாள் வரை பதப்படுத்தப்பட்ட நிலம் இது. பக்குவமடைந்த பூமி. அது திராவிட இயக்கம் திரட்டிய செல்வம். நெல் விதைத்தால் தவறி இங்கு புல் விளையாது. கல்வி வேலை வாய்ப்புகளில் சமூக அடிப்படையே தேவை என்றும் நல்லதோர் இடஒதுக்கீடே நம் இயக்க முழக்கமாகும். தந்தை பெரியாரின் மாணவன், அறிஞர் அண்ணாவின் தம்பியான கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் முறை பதவியேற்ற போதே சமூக நீதிக்கான விதையை ஆழ ஊன்றி வைத்தார். ஆம், அதுவரை வழக்கத்தில் இருந்த மனிதனை மனிதனே இழுத்துச் செல்லும் கைரிக்ஷா முறைக்கும் முடிவு கட்டினார் கலைஞர். குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார். சமூக நீதியில் தணியாத தாகம் கொண்ட கலைஞர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை உருவாக்கியதோடு இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் தனி ஒதுக்கீட்டை
லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். கடைக்கோடி மனிதனுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட அவர் பள்ளி இறுதி வரை இலவச கல்வி என அறிவித்தார். மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கி கிராமப்புற மாணவர்களை மேற்படிப்புக்கு செல்ல ஊக்குவித்தது தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றில் தவிர்க்க முடியாத பக்கம். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, வேளாண் பல்கலைக்கழகம் முதல் ஏராளமான உயர்கல்வி நிறுவனங்கள் அமைத்து அறிவு பாதை அமைத்து கொடுத்தவரும் அவரே. முதல் தலைமுறையாக உயர்கல்வியில் சேர துடிக்கும் எளிய குடும்பத்து பிள்ளைகளின் கனவுகளை பறிக்கும் அநீதிதான் நுழைவுத் தேர்வு என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தார் கலைஞர். சட்டம் இயற்றி நுழைவுத் தேர்வை நீக்கி கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான கதவுகளை திறந்துவிட்ட பெருமை கலைஞரையே சேரும். மணப்பாறை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது மொறுமொறுப்பான முறுக்கு. திருச்சி மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியாகும் வானம் பார்த்த பூமியாகவும் உள்ள மணப்பாறை மக்களின் முக்கிய வாழ்வாதாரமே முறுக்கு தொழில்தான். இங்கு 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோர் முறுக்கு தொழிலில் உள்ளனர். மணப்பாறையில் விறுவிறுவென இருந்த முறுக்கு தொழில் தற்போது நரநரவென பல்கடிக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் காரணமாக இந்தோனேஷியாவிலிருந்து பாமாயில் வருவதில் சிக்கல் ஏற்பட கடந்த சில மாதங்களுக்கு முன் 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு டின் பாமாயில் தற்போது 2,500 ரூபாயை எட்டியிருக்கிறது. இந்த பாமாயில் இன்னும் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அது சுத்தமா முறுக்கு தொழில முடங்கிருங்கிற அபாயத்துல நாங்க பூராலாம் தொழிலாளர் பூராலாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். டின்னு வந்து 15 கிலோ 2,500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 1,400 1,500 வித்துக்கிட்டு இருந்தது. இப்போ அப்படியே டபுளா ஏறிடுச்சு. இதே நிலைமை நீடிச்சுன்னா முறுக்கு தொழில் சுத்தமா இந்த எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்க பூராமே நின்றான். சம்பளம், விறகு செலவு, கடை வாடகை, மின்கட்டணம், வாகன வாடகை என அதிகரித்துக் கொண்டே செல்லும் செலவுகள் கட்டுப்படியாகாமல் ஏற்கனவே பாதிக்கும் மேற்பட்டோர் இத்தொழிலை கைவிட்டுள்ளனர். முறுக்கு பிழிவது, பொரிப்பது, பாக்கெட் போடுவது என ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை தந்த முறுக்கு தொழில் தற்போது அவர்களை நம்பிக்கை இழக்க வைக்கிறது. என்னன்னா எங்களுக்கு வேலை அதிகம் இல்லை. ஏன்னா 10 பாக்கெட் வாங்குற இடத்துல 5 பாக்கெட் வாங்குறாங்க. 20 பாக்கெட் வாங்குற இடத்துல இது பண்ண விலைவாசி உயர்வுனால எங்களுக்கு வேலை அதிகம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அரசு இதுக்கு கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து எங்க முறுக்கு தொழிலாளர்களுக்கு எண்ணெய் விலையை குறைச்சு தந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். பேருந்து மற்றும் ரயில்களில் பயணிப்பவர்கள் மணப்பாறை வந்தாலே பாக்கெட்டாக முறுக்கு வாங்க ஆர்வம் காட்டுவர். தற்போது விலையை கேட்டுவிட்டு வழக்கத்தை விட குறைவாகவே வாங்கிச் செல்கின்றனர். மணப்பாறை பார்த்த உடனே முறுக்கியா வந்துருச்சு. டெஃபினட்டா நல்லா இருக்குமென்னு சொல்லி பார்க்கும்போது அப்புறம் சரி இந்த இவங்க இடம் தெரியாது, அப்படியே வந்து பார்த்தோம், ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம், உடனே காலையில் சாப்பிட்டு போகலான்னு நினச்சி வந்தது தான். ஆனால் சாப்பிட்டு பார்த்த உடனே இறங்கி ஃபுல்லாக ஷாப்பிங். இந்த மாதிரி நம்மளுடைய ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் தேவையில்லை, எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டு இவங்களுடைய இது பண்ணி விவசாயங்களையும் நம்ம வளர்த்து வைங்களேன், வேற எங்கேயும் போனது இல்லை. தமிழகத்தின் 24 தனித்துவமான தயாரிப்புகள் பட்டியலில் புவிசார் குறியீடுக்காக காத்திருக்கிறது மணப்பாறை முறுக்கு. ஆனால் அது கிடைப்பதற்குள் அரிய வகை பொருட்கள் பட்டியலுக்கு மணப்பாறை முறுக்கு சென்றுவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர் இத்தொழிலில் ஈடுபட்டிருப்போர். ஆபத்தான கட்டத்தில் இருக்கும் தங்களை காக்க மானிய விலையில் பாமாயில் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேபோல் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் தங்களையும் சேர்த்து நலத்திட்டங்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் விஜயகோபால். மணப்பாறை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது மொறுமொறுப்பான முறுக்கு. திருச்சி மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியாகும் வானம் பார்த்த பூமியாகவும் உள்ள மணப்பாறை மக்களின் முக்கிய வாழ்வாதாரமே முறுக்கு தொழில்தான். இங்கு 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோர் முறுக்கு தொழிலில் உள்ளனர். மணப்பாறையில் விறுவிறுவென இருந்த முறுக்கு தொழில் தற்போது நரநரவென பல்கடிக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் காரணமாக இந்தோனேஷியாவிலிருந்து பாமாயில் வருவதில் சிக்கல் ஏற்பட கடந்த சில மாதங்களுக்கு முன் 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு டின் பாமாயில்
தற்போது 2500 ரூபாயை எட்டியிருக்கிறது. இந்த பாமாயில் இன்னும் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அது சுத்தமா முறுக்கு தொழில முடங்கிருங்கிற அபாயத்தில் நாங்கள் பூராலாம் தொழிலாளர் பூராலாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். டின்னு வந்து 15 கிலோ 2500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 1400 1500 வித்துக்கிட்டு இருந்தது. இப்போ அப்படியே டபுளா ஏறிடுச்சு. இதே நிலைமை நீடிச்சுன்னா முறுக்கு தொழில் சுத்தமாக இந்த எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்க பூராமே நின்றான். சம்பளம், விறகு செலவு, கடை வாடகை, மின்கட்டணம், வாகன வாடகை என அதிகரித்துக் கொண்டே செல்லும் செலவுகள் கட்டுப்படியாகாமல் ஏற்கனவே பாதிக்கும் மேற்பட்டோர் இத்தொழிலை கைவிட்டுள்ளனர். முறுக்கு பிழிவது, பொரிப்பது, பாக்கெட் போடுவது என ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை தந்த முறுக்கு தொழில் தற்போது அவர்களை நம்பிக்கை இழக்க வைக்கிறது. எங்களுக்கு வேலை அதிகம் இல்லை. ஏன்னா 10 பாக்கெட் வாங்குற இடத்துல 5 பாக்கெட் வாங்குறாங்க. 20 பாக்கெட் வாங்குற இடத்துல இது பண்ண விலைவாசி உயர்வுனால எங்களுக்கு வேலை அதிகம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அரசு இதுக்கு கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து எங்க முறுக்கு தொழிலாளர்களுக்கு எண்ணெய் விலையை குறைச்சு தந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். பேருந்து மற்றும் ரயில்களில் பயணிப்பவர்கள் மணப்பாறை வந்தாலே பாக்கெட்டாக முறுக்கு வாங்க ஆர்வம் காட்டுவர். தற்போது விலையை கேட்டுவிட்டு வழக்கத்தை விட குறைவாகவே வாங்கிச் செல்கின்றனர். மணப்பாறையை பார்த்த உடனே முறுக்கியா வந்துருச்சு. டெஃபினட்டா நல்லா இருக்குமென்னு சொல்லி பார்க்கும்போது அப்புறம் சரி இந்த இவங்க இடம் தெரியாது, அப்படியே வந்து பார்த்தோம், ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம், உடனே காலையில் சாப்பிட்டு போகலான்னு நினச்சி வந்தது தான். ஆனால் சாப்பிட்டு பார்த்த உடனே இறங்கி ஃபுல்லாக ஷாப்பிங். இந்த மாதிரி நம்மளுடைய ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் தேவையில்லை, எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டு இவங்களுடைய இது பண்ணி விவசாயங்களையும் நம்ம வளர்த்து வைங்களேன், வேற எங்கேயும் போனது இல்லை. தமிழகத்தின் 24 தனித்துவமான தயாரிப்புகள் பட்டியலில் புவிசார் குறியீடுக்காக காத்திருக்கிறது மணப்பாறை முறுக்கு. ஆனால் அது பயன்படுத்திய மானமிகு சுயமரியாதைக்காரர்தான் கலைஞர். அரை நூற்றாண்டு கால தமிழ்நாட்டு அரசியலின் தலைப்புச் செய்தியாக மைய புள்ளியாக இருந்த கலைஞர் நவீன தமிழ்நாட்டையே நிர்மாணித்த சிற்பி என இன்றைய தலைமுறையால் போற்றப்படுகிறார். ஆம், நவீன தமிழகத்தின் சிற்பியும் அவர்தான், தமிழ்நாட்டின் தனித்துவமான கம்பீரமான அடையாளமும் அவர்தான். என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நூற்றாண்டு கண்ட சட்டப்பேரவையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்தும் தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நீங்காது நிலைத்திருக்கும் தலைவருக்கு அவர் எழுப்பிய ஓமந்தூரார் அரசினர் தோட்ட கட்டிட வளாகத்திலேயே அன்னாரது திருவுருவச் சிலையை இன்று நிறுவியும் வரலாற்று சிறப்புமிக்க பெருமை மிகு நிகழ்வை நிகழ்த்தி இருக்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா தலைமை உரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து நிறைவாக விழா பேருரை ஆற்றுவதற்காக வருகை தந்துள்ள மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வெங்கையா நாயுடு அவர்களே, அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் என்னுடைய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்களே, பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் இறையன்பு IAS அவர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே,
என்னுடைய பாசத்திற்குரிய என்னுடைய அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் பல்வேறு துறைகளில் ஜாம்பவான்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்விலோர் பொன்னாள் என்று என்னாலும் மகிழ்ந்து போற்றும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டை, இந்த தமிழினத்தை, இந்த தமிழ் நிலத்தை வான் உயரத்துக்கு உயர்த்திய முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியின் அடையாளமாக தமிழக தலைவரின் இந்த மாபெரும் சிலை எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நிலையை உயர்த்த பாடுபட்டவர் என்பதால் தான் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிலை எழுப்பப்பட்டு வருகிறது. இன்று எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சிலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று கேட்டால், தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் இடையிலே நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய சிலை அமைந்திருக்கிறது. இது மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. தந்தை பெரியாரின் ஈரோட்டு பள்ளியிலே படித்தவன், பேரறிஞர் அண்ணாவின் காஞ்சி கல்லூரியிலே பயின்றவன் என்று தன்னை பற்றி கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதற்கு ஏற்பவே பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையிலே தலைவர் கலைஞருடைய சிலை அமைந்திருக்கிறது. இன்னொரு சிறப்பு என்னவென்று கேட்டால், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த ஓமந்தூரார் தோட்டத்திலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாபெரும் கட்டடம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்காக கட்டப்பட்ட கட்டடம் இது. தற்போது மருத்துவமனையாக செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அதை கம்பீரமாக கலைஞர் அவர்களின் கனவு கோட்டையாகவே எழுந்து நிற்கிறது. அதுதான் அவரது சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. சிலையை திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இந்த விழா நடக்கக்கூடிய இடம் கலைவாணர் அரங்கமானது. ஒரு காலத்தில் பாலர் அரங்கம் என்று இது இருந்தது. அதனை மிக பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பி கலைவாணர் அரங்கம் என்று பெயர் சூட்டியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இத்தகைய சிறப்புகள் கொண்ட விழாவுக்கு மகிழ வைப்பதைப் போல இந்திய குடியரசினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள் வருகை தந்து தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய நட்புக்குரிய இனிய நண்பராகத்தான் மாண்புமிகு இந்திய குடியரசினுடைய துணைத் தலைவர் அவர்கள் எப்பொழுதும் இருந்து வருகிறார். துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதைப் போல 2001ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மிக கொடூரமான முறையிலே அந்த ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டப்போ அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த KR நாராயணன் அவர்களும் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களும் துடிதுடித்து போனார்கள். அப்பொழுது அன்றைய ஆட்சியாளர்களை கடுமையாக கண்டித்து கடுமையாக விமர்சித்தவர் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள். அதே நட்பை இன்று வரையிலே பேணி வரக்கூடியவராக தொடர்ந்து இருக்கிறார். தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வைக்க யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் சிந்தித்த நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் அவர்களது முகம்தான் எங்களுடைய நெஞ்சிலே தோன்றியது. அவரை நேரில் சந்தித்து கேட்ட நேரத்தில் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார். மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் மிக சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகவாதி என்று பெயர் எடுத்தவர். மாநிலங்களவையை கொந்தளிப்பான சூழலிலும் திறம்பட கையாண்டவர். எனவேதான் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் 60 ஆண்டுகள் பணியாற்றியதற்கு எத்தகைய திறமை வேண்டும் என்பது மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர்களுக்கு தெரியும். இன்று தலைவர் கலைஞரின் சிலையை அவர் திறப்பது மிக 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 சால பொருத்தமாக அமைந்திருக்கிறது.
இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் என்ற மிக உயர்ந்த பதவியில் இருக்கும்போது நம்முடைய தமிழின தலைவரின் சிலையை திறந்து வைத்திருப்பது இன்னும் பெருமைக்குரிய நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் திறந்து வைத்தார்கள். தலைவர் கலைஞரின் சிலையை குடியரசு துணைத் தலைவராகி நீங்கள் இங்கே வந்து திறந்து வைத்திருக்கிறீர்கள். இந்திய நாட்டின் பிரதமர்களை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பலரை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்திய அளவில் நிலையான ஆட்சியை உருவாக்குவதற்கும் துணை நின்றவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்து இந்த நவீன தமிழகத்தை உருவாக்கியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அத்தகைய மாமனிதருக்குத்தான் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் முதலாக 1967ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்த நேரத்தில் கலைஞர் சொன்னார், ஏழை குலத்தில் உதித்த ஒரு தமிழன் ஏறுகிறான் அரசு கட்டிலில், இனி ஏழைக்கு வாழ்வு வந்தது என்று தலைப்புச் செய்தியாக முரசொலியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் 2 ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலை இயற்கை நமக்கு அனுமதித்தது. அதன் பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்ற இந்த இயக்கத்தை தனது இறுதி மூச்சு வர காப்பாற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். நம் தலைவர் கலைஞர் அவர்கள் பன்முக திறமை கொண்டவர். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் கோலோச்சியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இலக்கியமா எத்தனை குறளோவியமும் தொல்காப்பிய பூங்காவும் பொன்னர் சங்கரும் காலத்தால் அழிக்க முடியாத காப்பியங்கள். திரையுலகமா இன்றும் பராசக்தி மனோகரா பூம்புகார் வசனங்கள் நாட்டிலே ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. என்னுடைய பாசமிகு நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு நன்கு தெரியும், நன்கு அறிவார். திரையுலகத்திற்குள் வரக்கூடியவர்கள் கலைஞரின் வசனத்தை பேசி அதில் தங்கள் திறமையை நிரூபித்து உள்ளே நுழைந்தவர்கள் என்பது வரலாறு. அரசியலா ஒரு மாபெரும் அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பு ஏற்று ஏறக்குறை 50 ஆண்டுகள் அதை ஏற்று வழிநடத்தியவர் ஒரே தலைவர். ஆட்சியா இன்றைக்கு நாம் காணக்கூடிய நவீன தமிழ்நாடு என்பது தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்தது. அதற்கான உள்ளார்ந்த அக்கறை அவருக்கு இருந்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் விடியலாக அவர் விளங்கினார். அத்தகைய மக்களின் உயர்வுக்காக எழுதினார், அவர்களுக்காக பேசினார், அவர்களுக்காக போராட்டம் நடத்தினார், அவர்களுக்காக சிறையில் இருந்தார். ஆட்சி அதிகாரம் கிடைத்ததும் அவர்களுக்காக திட்டங்களை தீட்டினார். அந்த திட்டங்களால் உருவானதுதான் இந்த தமிழ்நாடு. அதனால்தான் அவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, நவீன தமிழ்நாட்டின் தந்தை என்று இன்றைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் உருவாக்கிய கல்லூரிகளில் படித்தவர்கள், அவரால் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள், அவர் காப்பாற்றி கொடுத்த சமூக நிதியால் உயர்வு பெற்றவர்கள், இலவச மின்சார திட்டத்தால் மண்ணை செழிக்க வைத்திருக்கக்கூடிய உழவர் பெருமக்கள், சிப்காட், சிட்கோ தொழில் வளாகங்களால் வேலைவாய்ப்பை பெற்றோர், குடிசை மாற்று வாரியத்தால் வீடுகளை பெற்றோர், நிலங்களை பெற்ற ஏழை எளியவர்கள், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தால் நல்வாழ்வு பெற்றவர்கள், மகளிருக்கு சொத்துரிமை தரப்பட்டதால் சொத்துக்கள் பெற்ற மகளிர்கள், சுய உதவி குழுக்களால் வாழ்க்கை தரம் உயர்ந்த மகளிர்கள், பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்கள், லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் என தாய் திருநாட்டில் திரும்பிய பக்கமெல்லாம் நலத்திட்டங்கள் மூலமாக கோடிக்கணக்கானவர்களுக்கு பயனளித்த வான்போற்றும் வள்ளல் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரும் அவரால் பயன்பெற்றவராக, அவர் தீட்டிய திட்டங்களால் பயன்பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையில் அனைத்து மக்களின் தலைவராக இருந்தவருக்குத்தான் இன்றைய நாள் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சமுதாயத்திற்காக உழைத்த எத்தனையோ பெருமக்களுக்கு சிலைகள், நினைவகங்கள், மணிமண்டபங்கள் அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு எத்தனை சிலை அமைத்தாலும் ஈடாகாது. அண்ணா சாலையில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் மத்தியில் அமைந்திருக்கும் இந்த சிலை ஈடு இணையில்லாதது. இதே அண்ணா சாலையில் தந்தை பெரியாருடைய விருப்பப்படி
திராவிடர் கழகத்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கப்பட்டது. ஆனால் அது சிலரால் கடப்பாறையை கொண்டு இடிக்கப்பட்டது. அப்பொழுதும் கலைஞர்களுக்கு கோபம் வரல, கவிதை தான் வந்துச்சு. எழுதினார். என்ன கவிதைன்னு கேட்டீங்கன்னா, உடன்பிறப்பே, செயல்பட விட்டோர் சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என் முதுகில குத்தல, நெஞ்சிலே தான் குத்துகிறான், அதனால் நான் நிம்மதி, வாழ்க வாழ்க என்று எழுதி காட்டியிருக்கிறார். அதே தலைவர் கலைஞர் கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார். அப்படி வாழப்போகக்கூடிய தலைவரின் தலைமை தொண்டன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய முழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் கலைஞர் புகழ் வாழ்கவே. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களின் சிறை திறப்பு விழா தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது பேசிய நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மணப்பாறை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது மொறுமொறுப்பான முறுக்கு. திருச்சி மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியாகும் வானம் பார்த்த பூமியாகவும் உள்ள மணப்பாறை மக்களின் முக்கிய வாழ்வாதாரமே முறுக்கு தொழில்தான். இங்கு 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்டோர் முறுக்கு தொழிலில் உள்ளனர். மணப்பாறையில் விறுவிறுவென இருந்த முறுக்கு தொழில் தற்போது நரநரவென பல்கடிக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் காரணமாக இந்தோனேஷியாவிலிருந்து பாமாயில் வருவதில் சிக்கல் ஏற்பட கடந்த சில மாதங்களுக்கு முன் 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு டின் பாமாயில் தற்போது 2,500 ரூபாயை எட்டியிருக்கிறது. இந்த பாமாயில் இன்னும் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அது சுத்தமா முறுக்கு தொழில முடங்கிருங்கிற அபாயத்துல நாங்க பூராலாம் தொழிலாளர் பூராலாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். டின்னு வந்து 15 கிலோ 2,500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 1,400 1,500 வித்துக்கிட்டு இருந்தது. இப்போ அப்படியே டபுளா ஏறிடுச்சு. இதே நிலைமை நீடிச்சுன்னா முறுக்கு தொழில் சுத்தமா இந்த எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்க. You all, and also have the privilege of unveiling the statue of a great son of India, of this great country. When the Chief Minister told me that I should come and unveil this statue, I have no hesitation to accept it immediately. I feel that Thiru Kalingar Karunanidhi is one of the able administrators who has given a stable government and also worked for the welfare of the downtrodden, taking care of the suppressed and oppressed and depressed people and giving social justice to various sections was his specialty. I could watch him from my student days. I am a neighbor, Nellore. I used to come to Chennai, and even during my student days also I used to keenly observe the speeches of the great leaders of this region, even Sri Chakravarti Rajagopalachari ji, Thiru Kamaraj Nadar, then Thiru Annadurai, even late M.G. Ramachandran, and then, of course, Kalingar is one of the best speakers in the country. Clarity of vision, thought, and the way he used to articulate to the people his thoughts, his ideas, his ideology was really very good at it. It impressed me in that young age. Though I had my own political leanings at that time and also had certain differences with the views expressed by Dr. Kalinga, but the way he used to put forth his point of view, try to convince people, has impressed me at this young age. I am also privileged to have interaction with him as the party president,
at that time. Of course, I'm no longer in politics. I have retired from politics, but not tired from public life. That's why I'm going around the country, meeting people, greeting people, talking with people, walking with the people, spending time with the people. And then I could see a person who has a clear ideology and commitment, dedication, devotion, dynamism and discipline, working for the welfare of the people. His 98th birth anniversary celebration, I can say with all honesty, he was certainly one of India's most dynamic chief ministers. I thank the government of Tamil Nadu for inviting me to this important event. Chennai is a city close to my heart and has a special place in my life. From the proximity to Nellore, where I come from, Chennai has had a profound influence on me. I have had the good fortune of interacting with Kalinga, Karunanidhi ji quite closely over several decades during the course of my long journey in public life. It was always interesting to interact with him, to argue with him. And sometimes we used to agree to disagree also, but at the same time respect. In democracy, that is a quite essential requirement, agree to disagree. And in public life, politicians, they must respect each other. Political parties should consider that people belong to different parties, have different ideologies, different way of working, but they are all working for the people in their own way. So we must respect each other. We are not enemies. We are only political rivals. This has to be understood by one and all. This is my advice to the modern politicians of belonging to different hues. You may belong to this party or that party, but we all belong to this great country and we are all working in the interest of the people in our own way. So we should respect and we should not treat them as enemies. My dear friends, they were mentioning about the incident where he was arrested along with Thiru Murasori Moran and was not treated well by the police at that time. I have no hesitation in telling the Prime Minister and telling him also, I would like to go and stand by them in this hour of crisis. In spite of our political differences, because we must all respect democracy, respect rule of law. That is very much necessary. He was an astute politician who won every election he contested, and provided leadership to his party for nearly 50 years. As the Tirukkural says, Saralvallan Sorvilan Anjan Avane Ihalvellel Arkum Aridu. Mighty in word, of unforgettable mind, of fearless speech, it is hard to conquer such man. He was an able chief minister. He left a lasting legacy of development and social welfare. He was a gifted orator who could hold audience spellbound with his wit, literary flavor, and learned expositions. In public life, there must be some humor, along with the grammar. That will add to the glamour. And he had all the three. Humor, grammar. Grammar means subject, not the other Vyakaranam. Knowing the subject, having hold on the subject. And then it will definitely add to the glamour. I did not speak much about glamour. We have so many people here sitting in the audience also, including the superstar. My dear friends, I feel that we must always consider the position
as an instrument of public service, not to enjoy the fruits of power. Kalinga himself said it. Position is like a crown of thorns. He had an artistic, cultural and journalistic flair that earned him the honorific title of Kalinga. After his play, Thookumidai became a resounding success. He was truly a multifaceted personality who has left an indelible impression on the development canvas of Tamil Nadu. Through his scripts and dialogues, he blazed a new trail in Tamil cinema. As an insightful commentator on current affairs and political analyst, Kalinga wielded a powerful pen, writing extensively in Murasoli, the party's publication he founded. The common stand which runs through the work of Kalinga Karunanidhi, the administrator, the social activist, the political reformer, the script writer, the poet, the playwright, the journalist and the author is that of a special quality and inclusive development. My dear brothers and sisters, we are quite fortunate that after our independence in 1947, we have had in our country a series of illustrious prime ministers and chief ministers who have shaped the developmental trajectory of our great nation. They have made tremendous efforts in their own way, in their respective states, union territories, and at the union government level to respond to people's aspirations, design policies, create programs, build institutions. These consistent efforts have taken our country forward, guided by the enlightened pathway shown by the constitutional makers. These leaders at various levels have tried to give meaning to the words in our constitution. Bearing few aberrations, they have helped India shape into a vibrant, progressive democracy upholding the vision contained in the preamble of the constitution. Kalinga Karunanidhi comes in this list of iconic leaders who had put people at the center of their work. People must be at the center. Whenever you think, whenever you write, whenever you do something, you must have the people at the center. People's welfare. Now India is on the move, undoubtedly. We are now becoming a strong nation. We have a stable government, able leadership, and we have different political parties in our country ruling different states. But my suggestion is that all of us must work together for the welfare of the people, taking care of the downtrodden and taking care of the state. If the states develop, then the country will develop. Country cannot progress without the development of the states. This has to be kept in mind. I also feel that the center and states must work together as Team India. We are Team India, and we should all work together, forgetting our political differences. Irrespective of caste, creed, sex, religion and region, India is one nation, one people, one country. We have different regions, we have different religions, we have different ways of our dress. But at the same time, we must remember we are all Indians. Indians first. That has to be kept in mind, all of us. Every Indian language is very rich. So we must always feel, and I feel that we must promote our mother tongue. Mother tongue, motherland, they are very important. Mother who has given you a beautiful birth, you should never forget her. And the native place to which you belong to, you must do something to the place where you were born. And the mother tongue, the language that has come from mother's womb, the Tamil, the Telugu, the Kannada, the Malayali, Marathi, Assami, Punjabi, Bhojpuri, there are so many languages. We must promote, propagate, and make them prosper in our own way. Because I always feel mother tongue is like your eyesight. The other language is like spectacles. If you have eyesight, spectacles will work. If you don't have eyesight, even if you wear ribbon, zuban se kuch aayega nahi. This has to be kept in mind.
My suggestion to all the youngsters is, please promote mother tongue. Speak in mother tongue at home. Leave this mummy-daddy culture. Amma comes from the heart. We should promote that mother tongue in our house while talking to others. Of course, we should speak to others when they don't know the mother tongue. We should not be carried away this glamour for the other language. Nothing wrong in learning other languages, but first mother tongue. This has to be kept in mind. I respect Dr. Kalingar because he promoted Tamil culture, Tamil literature. And every person in public life must do it. Wherever I go, you are talking about my dress. I like the dress, I wear it. When I became vice president, some media people came to me and asked me, sir, now you have become vice president. I said, yes. Then they said, sir, you have become vice president. I said, yes, yeah. Tell me what you want. They were hesitating to ask me. I said, come on. They said, sir, what about the dress? I understood. I told them in my own way, no change of dress, only change of address will be there, that's all. And wherever I go, even to international conferences, I wear this dress. And people appreciate this. Except when the season is not good. You know, weather conditions sometimes force you to wear something. Otherwise, I am comfortable in my dress. And then I am happy, particularly when I come this side, Tamil people, they keep their dress, their culture, their tradition, the music, the art, the literature. People of Tamil Nadu, they promote, and the governments also propagate it. That's the way forward for all of us. We should not oppose any language, but we must support our language first. So my suggestion is, when people indulge in controversies, I say, no imposition of any language, no opposition to any language. Imposition and opposition. Learn as many languages as possible. If you want to work on a larger canvas, you need to learn the language spoken by majority of the people. You need to learn even international languages also. But first, you must master your mother tongue. And then you will excel. Each of our states in our country has a vibrant, unique quality. Each of our state is rich in linguistic richness, literary and cultural treasures, excellent architecture, particularly in Tamil Nadu, excellent architecture. The remarkable craftsmanship, I saw the statue. It is live. So that's why I appreciate and found out who is the person who has crafted this. Scientific and industrial agricultural accomplishments. We as a nation have moved forward and have made perceptible progress by recognizing and celebrating this fascinating diversity and capitalizing on inherent strength. Each one of our Indians, they have something special in them. We have to recognize that and we have to encourage it. We have realized that we can bring about a rare synergy if we tap into the abundant hidden energy that is waiting to be kindled with each of our citizens in each of our state. That's what visionary leaders like Karunanidhi has tried to do. His vision was to empower people, especially those who were marginalized and were outside the circle of development. He was a leader who thought of Udayavaru Sandai. He took the welfare of the farmers markets, a health insurance scheme for the poor. He was a leader who gave boost to industrial growth, infrastructure and information technology. Infrastructure is key for development. Every government should focus more on infrastructure. We were reminding about Sri Atal Bihari Vajpayee, who brought that connectivity revolution, air connectivity, rail connectivity, highway connectivity, tele-connectivity, television connectivity, port connectivity, even political connectivity also he brought to it.
He worked with both the parties in Tamil Nadu, DMK as well as ADM. That was the rare quality of a leader. Karunanidhi was one who declared the prayer song of Tamil Nadu in 1970, the Tamil Thai Valtu, with which we began all functions in the state of the national anthem. My dear sisters and brothers, Kalaignar Karunanidhi was a leader who stood firmly by his political beliefs and conviction. It is important to recall the fact that Kalaignar Karunanidhi has opposed the imposition of emergency by the then Prime Minister in clear and unambiguous terms, rising from the margins of society, working untiringly for the underprivileged, and occupying the center stage of public life for several decades. Kalaignar Karunanidhi's multi-dimensional work has had a lasting impact on the socio-political landscape of Tamil Nadu. Kalaignar has left behind an enduring political legacy few leaders can boast of. I am sure that the current Chief Minister, Thiru M.K. Stalin, will be guided by the vision and work of his illustrious father. I once again thank the government of Tamil Nadu for inviting me to this special event and wish the Chief Minister Thiru Stalin, his cabinet colleagues and others working all together, and the civil servants working in the state all the best in their untiring efforts to continue the development journey of the state with the same earnestness as Kalaignar did. I am happy particularly today, this evening, I could see many of my friends who are my colleagues in Parliament, present and past also, political friends from different political parties. I would have been more happy if everybody, all political party people were here. That should be the culture. We must respect our leaders, irrespective of political ideologies and all. As I was telling, we must differ, but at the same time, we must respect the leaders and then move on according to our ideologies. My dear friends, that is what is real India. Unity in diversity. That is the speciality of this country. Unity in public life for the welfare of the people. Leaving aside our politics for the time being. Need not compromise on your convictions, but at the same time can work together also. This is my advice to all the youngsters. Once again, I am thankful to Tamil Nadu government for providing me this opportunity, and also I would like to thank all of you for giving me a very patient hearing. Thank you very much. Nandri, vanakkam.